ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது வெண்டைக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன இஞ்சி துண்டு, அப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகாய், அப்புறம் தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய், அப்புறம் உப்பு, ருசிக்கேற்ப உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஏன் போடுறோன்னா, இந்த மோர் குழம்பு திக்காக வர்றதுக்கு கடலை மாவு தான் நான் யூஸ் பண்ணுறோம். இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு கூட ஊற வச்சுக்கலாம், அது கூட இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் எல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு கப்பு நல்லா தயிர் வச்சு இது ஒரே ஒரு சுற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, வெந்தயம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கோங்க. இதில் முக்கியமாக நீங்கள் கருவேப்பிலை, பெருங்காயம் மட்டும் மறக்காதீங்க, நல்ல சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் இது. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் போட்டுடலாம். வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூளும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 4-5 நிமிஷம் இந்த வெண்டைக்காய் நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு நடுவில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த வெண்டைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மோர் குழம்பு கலவை இதில் போட்டுடணும். இப்போ வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோர் இந்த இது இருக்கு இல்லையா, அது இதில் ஊற்றிடுங்க. அப்புறம் தண்ணி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணி தேவைன்னா தண்ணியும் ஒரு அரை கப்பு ஊற்றிக்கோங்க. இது ஒரே ஒரு கொதி தான் வரணும், ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. அருமையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க.